தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய ஐயாசாமிப்பட்டி எனும் இடத்தில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கடந்த முறை வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் நடத்தியிருந்தார். இந்நிலையில் இன்று தஞ்சாவூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. அதேபோல QR கோடு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இதில் பங்கேற்க அனுமதி என்பது வழங்கப்படும். 4900 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை வேலூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதல் முறையாக நிழல் பந்தலும் அமைக்கப்பட்டிருந்தது. முன்னதாக நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கடந்த முறை வேலூரில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த முறையும் தஞ்சாவூரில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் தொலைபேசி இணைப்பில் காதர் ஹுசேன் இணைந்திருக்கிறார். வணக்கம். தற்போது தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது திவ்யா, தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள ஐயாசாமிப்பட்டி கிராமத்துல தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் 14 ஏக்கரில் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு இயக்கத்திற்காக தாவேகாவை சார்பில் கடந்த 28ஆம் தேதி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதிக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அனுமதி வழங்கப்படாத பட்சத்திலும் இந்த ஏற்பாடு பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்றது. நேற்று மாலை தான் இதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டது. 34 நிபந்தனைகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தஞ்சை மாவட்டம் முழுவதிலும் இருந்து 8 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் 4900 நிர்வாகிகள் அடையாள அட்டையுடன் QR கோடு குறிக்கப்பட்ட அடையாள அட்டையுடன் தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பெண் மற்றும் ஆண்களுக்கு ஒரு புறம் என 2 புறமாக பிரிக்கப்பட்ட மேற்கூரையுடன் கூடிய இந்த நிகழ்ச்சி மேடையில் தற்பொழுது வரிசையாக வர தொடங்கி இருக்கிறார்கள். இதற்காக வரக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் தண்ணீர் ஏற்பாடு, குடிநீர் ஏற்பாடு, அதே போல பாத்தீங்கன்னா கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ள நிலையிலும் தற்பொழுது ஒவ்வொரு நிர்வாகியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், அதே போல நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல ஆதோர்ஜின் உள்ளிட்ட அனைவருமே கடந்த 2 நாட்களாக மாநாட்டு ஏற்பாடு பணிகளை ஆய்வு செய்து சென்ற நிலையில் தற்பொழுது மாநாட்டு பணிக்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்து முழுவீச்சில் தற்பொழுது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிர்வாகிகள் சந்திப்புக்காக ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வரக்கூடிய அனைவருக்குமே சுமார் 5000 சேர்கள் போடப்பட்டுள்ளது. என்றால் 4900 நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நேற்றில் இருந்தே பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வரக்கூடிய அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளே அனுமதிக்கப்படாமல் கவுன்சிலர் மூலமாக அடையாள அட்டை உள்ள நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 2 பொதுமக்கள் மற்றும் பெண்கள், ஆண்கள் வருவதற்காக 2 வழிகள் செய்யப்பட்டுள்ளன. தனித்தனி வழியாகத்தான் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த 2 வழியிலும் விஜயுடைய வாகனம் வரவில்லை என்றால் நேற்று இரவே பிரச்சார பேருந்து என்பது இங்கு நிறுத்தப்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கார் வருவதற்காக தனியாக பாதை ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பாதை வழியாக தான் அவர் சரியாக ஒரு 11:30 அல்லது 12 மணிக்கு நிர்வாகிகளிடையே உரையாற்றுவார் என தெரிகிறது. விஜயனுடைய இந்த வருகையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் என்னென்ன எதிர்பார்ப்புல இருக்காங்க? விஜய் என்னவெல்லாம் பேச போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு என்னென்னலாம் இருக்கு? முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளை பற்றியும் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது பாத்தீங்கன்னா இங்கு உள்ள டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்கனவே திருவாரூர், நாகை மாவட்டத்துல மக்கள் சந்திப்பு இயக்கம் நிறைவடைந்த நிலையில தஞ்சை மட்டும் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இங்கு வராத பட்சத்தில் நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு டெல்டா மாவட்டங்களில் உள்ள முக்கிய பிரச்சனைகள், அதாவது காவிரி பிரச்சனை, நெல் கொள்முதல், அதே போல உணவு, இங்கு உள்ள தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை வேலூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது நம்ம நிறைய காட்சிகளை பார்த்திருந்தோம். குறிப்பா
அனுமதி பெறாதவர்களும் விஜயை பார்ப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த முறை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருக்க ஏதேனும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அதாவது என்னன்னா, இந்த முழுவதுமே வந்து சுமார் 10 அடி தூரத்திற்கு தகரத்தினாலான தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விழா மேடை மட்டுமில்லாமல், விழா கூட மட்டுமில்லாமல் சுமார் 14 ஏக்கர் பரப்பளவிற்கு முழுவதுமாக தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே யாரும் வராதவாறு விஜய் வாகனம் வருவதற்கு ஒரு வழி, அதே போல அது முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழிக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மட்டுமல்லாமல் நிர்வாகிகள் மட்டும் உள்ளே அனுமதிப்பதற்காக உள்ளன. இந்த 2 வழியாகத்தான் அவர்கள் வர வேண்டும். தங்களுடைய அடையாள அட்டை காண்பித்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இருந்த போதிலும் அடையாள அட்டை இல்லாத விஜயை பார்ப்பதற்காக ஆர்வம் உள்ள ஏராளமான பொதுமக்கள், அந்த கட்சியுடைய தொண்டர்கள் வந்து ஏற்பட்டவே இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை என்பது விபத்து அதிகம் நடைபெறக்கூடிய இடம். இந்த இடம் வந்து சாலை அகலமாக இருந்தாலும் இங்கு வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே இந்த வாகனங்களை சாலையிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சாலையிலேயே நிறுத்தி வைத்துள்ளதால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பது இந்த புறம் காரைக்கால், கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திருச்சியை இணைக்கக்கூடிய இந்த சாலை வழியாகத்தான் அனைத்து பேருந்துகள், அனைத்து கனரக வாகனங்களும் செல்ல வேண்டும். இதற்காக காவல்துறையினர் அங்கு வந்து தடுத்து நிறுத்தி வாகனங்களை மெல்லமாக செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் பொதுமக்கள் அனைவரும் சாலையிலேயே நின்று கொண்டிருப்பதன் காரணமாக மெல்லமாக செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அனைத்து வாகனங்களுமே அங்கு நிறுத்தப்பட்டு ஸ்லோவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. பொதுவா விஜயனுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் போது சில நிபந்தனைகள் அப்படிங்கிறது தாவேகாவிற்கு வழங்கப்படும். அந்த வகையில இந்த நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு என்னென்ன நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு? அதே போல இந்த சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி வழங்குவதில் ஏதேனும் தாமதம் அல்லது சிக்கல்கள் இருந்ததா? அதாவது என்னன்னா, இவங்க வந்து 34 நிபந்தனைகள் அடங்கிய நிகழ்ச்சி வந்து 4ஆம் தேதினா 28ஆம் தேதி 3 நாள் முன்பாகத்தான் இவர்கள் அனுமதி கடிதமே காவல்துறை அலுவலகத்தில் கொடுத்தாங்க. இந்த காவல்துறை அனுமதி கொடுத்தவொன்னே அவங்க கொடுத்தாங்க. இந்த 32 நிபந்தனைகள், 32 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து யார் யார் வருவார்கள், எந்தெந்த நிர்வாகிகள் வருவார்கள், தலைமையில் இருந்து யார் வருவார்கள், எத்தனை வாகனம் வரும், குடிநீர் ஏற்பாடு என்ன செய்யப்பட்டுள்ளது, கழிவறை ஏற்பாடு எப்படி செய்யப்பட்டுள்ளது, உள்ளே சாதாரண பொதுமக்கள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, பாதுகாப்பு பணிக்காக எத்தனை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள், காவல்துறை எவ்வளவு பேர் தேவை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த அனைத்துமே வந்து நேற்று மாலை தான் வழங்கப்பட்டது. அந்த மாலை வழங்கப்பட்ட உடனேயே வந்து அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது இன்று நடத்துவதற்காக. அதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5000 அமரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வகையான கூடாரம், அவர்களுக்கான சேர், பேரிகார்டு உள்ளிட்டவை அனைத்துமே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் இணைப்பில் இணைந்து விவரங்களை அளித்தமைக்கு நன்றி காதர் ஹுசேன்.